அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனால் அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நல்லோர்கள், மூமினான ஆண் பெண் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த பெருநாள் தினத்திலே அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகையை நிலைநாட்டி விட்டு அதனோடு சேர்ந்த உரையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது பெருநாள் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கடந்த ஒரு மாத காலமாக பகல் நேரங்களிலே நோன்பு நோற்று இரவு நேரங்களிலே அல்லாஹ்வை இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் வணங்கி ஒரு தியாகத்தை செய்து கடைசியாக பரிசு வரக்கூடிய இந்த தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வலி துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன். உங்களுக்கு நேர்வழி காட்டிய அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள், அவனை போற்றுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். நேர்வழி என்பது அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் கிடைத்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல வரலாறுகளை குறிப்பிடுகின்றான். இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையில இருக்கின்றோம் என்று சொன்னால் இதற்காக வேண்டி நாம் எந்த ஒரு தியாகம் செய்யவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக நம்மை இந்த மார்க்கத்திலே தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்படி தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் அவனை போற்றி புகழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நேர்வழி என்பது அல்லாஹ் எப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்காமல் இருக்கின்றான் என்பதை திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கக்கூடிய இறை தூதர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை வசனத்திலே குறிப்பிடுகின்றான், இல்லா ஹம்சீன் ஆமா, 950 ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டு குறைய ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த ஒரு மாபெரும் இறை தூதர் யார் என்று சொன்னால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருடைய வரலாறை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அவரோடு வாழ்ந்த அவருடைய மனைவிக்கு இந்த நேர்வழி கிடைக்கவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லரபல்லாஹு மஸ்ரல் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹி வ இம்ராஅத லூத். நூஹுடைய மனைவிக்கும் லூத்துடைய மனைவிக்கும் அல்லாஹ் இந்த நேர்வழியை கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, மிக சிறந்த நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நூஹுடைய மனைவியும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமான லூத்துடைய மனைவியும் அல்லாஹ் இந்த நேர்வழி கிடைக்காமல் வழி தவறியவராக வைத்திருந்தான். அதே போன்று நூஹ் நபியுடைய மகனை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்லாண்டு காலம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். ஆனால் இவர்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்த மக்கள் சொற்பமானவர்கள் தான். அப்பொழுது அவருடைய பிள்ளை கூட இஸ்லாத்திற்கு வரவில்லை. நூஹுடைய பிள்ளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய தகப்பனார் சொன்ன மார்க்கத்திற்குள் வரவில்லை. கடைசியாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை புரிகின்றார்கள், இறைவா இந்த மக்களை அழித்து விடு, இவர்களுக்கு நான் 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து விட்டேன், உன்னுடைய மார்க்கத்திற்குள் இவர்கள் வருவதில்லை. அதோடு மட்டுமல்லாமல் வரக்கூடிய இஸ்லாத்திலே இணைந்திருக்கக்கூடிய இந்த மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், இவர்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், ஆகவே நீ இவர்களை அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்கள். அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்றான்.
ஏற்றுக்கொண்டு வானத்திலிருந்து நீர் கொட்டுகின்றது, பூமியும் தன்னுடைய நீரை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. வெள்ள பிரளயத்திலே இந்த உலகம் அழியக்கூடிய அந்த தருணத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை ஒரு மலையின் மீது நின்று கொண்டிருக்கின்றார். தான் பெற்றெடுத்த பிள்ளை தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் அழிய போகின்றான் என்பதை உணர்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக தன்னுடைய பிள்ளைக்கு பிரச்சாரம் பண்ணுகின்றார். இன்னபனி மின் அஹ்லி, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வை நிராகரித்து காஃபிராக ஆகிவிடாதே. யா புனை அர்க்கபுமான வலா தக்கும் அல் காஃபிரீன், நான் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் வந்துவிடு. அல்லாஹ்வை நிராகரித்து நீ காஃபிராகி விடாதே, இந்த அழியக்கூடிய மக்களோடு சேர்ந்து நீயும் அழித்து விடாதே என்று தன்னுடைய பிள்ளைக்கு இறுதியாக எச்சரிக்கை செய்கின்றார், பிரச்சாரம் செய்கின்றார். பிள்ளை சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றார், கால சாவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, உயரமான மலைகள் இருக்கின்றது, அதிலே ஏறி என்னை நான் காத்துக் கொள்வேன், நான் இந்த மார்க்கத்திற்குள் வரமாட்டேன் என்று சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், தந்தைக்கும் பிள்ளைக்கும் உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது, பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைக்கு ஏகத்துவத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார், பிள்ளை மறுத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், பேரலை குறுக்கிட்டது, பெரிய அலை வந்தது, மூழ்கடிக்கப்பட்டோரில் ஒருவனாக நூஹுடைய பிள்ளையானான். யார் எப்படிப்பட்டவர்? 950 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களை அழைத்த ஒரு பெரிய தாய், அவருடைய பிள்ளைக்கு இந்த நேர்வழி கிடைக்கவில்லை. தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் பிள்ளை அழிக்கப்படுவதை பார்க்கின்றார் ஒரு நபி. அல்லாஹ்ட்ட கேட்கிறார், இன்னபனி மின் அஹ்லி, இறைவா என்னுடைய பிள்ளையை காப்பாற்று, அவன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். அல்லாஹ் சொல்றா, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. யார் உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்? யார் இந்த நேர்வழிக்குள் வந்து யார் ஏகத்துவத்தில் இணைந்து கொள்கின்றாரோ அவரை தவிர உனக்கு பிறந்திருந்தாலும் உனக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாலும் அவருக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் நமக்கு இந்த நேர்வழியை கொடுத்திருக்கிறான். என்ன பெரிய தியாகம் செஞ்சோம்? இந்த மார்க்கத்திற்கு வருவதற்காக வேண்டி பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றோமா? உயிரை இழந்திருக்கின்றோமா? எதுவும் கிடையாது. அல்லாஹ் நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக இந்த நேர்வழியை நமக்கு இலகுவாக கொடுத்திருக்கின்றார். சஹாபாக்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். எத்தனை துன்பங்கள், எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தை கடைபிடித்தார்கள். படிக்கும் பொழுது கண்ணீர் வராமல் இருக்காது, அப்படிப்பட்ட வரலாறுகள். அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் மார்க்கத்திற்காக. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. இலகுவாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நமக்கு இந்த நேர்வழி கிடைத்ததற்காக வேண்டி அல்லாஹ் சொல்ற, வலஅல்லக்கும் தஷ்குரூன், உங்கள் இறைவனை போற்றி புகழுங்கள். அப்படிப்பட்ட நேர்வழி நாளை மறுமையிலே அல்லாஹ் பரிசு கொடுப்பான். இந்த நேர்வழியில் நிலைத்திருந்த மக்களை அல்லாஹ் அழைத்து பரிசு கொடுக்கக்கூடிய நேரத்தில் பல நபிமார்களுடைய வாரிசுகள் நரகத்தில் போய் விடுவார்கள். பல நபிமார்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் நரகத்தில் போய் விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லி காட்டா, இந்த உலகத்திற்கு அறிவு சுடரை ஏற்று வந்த நபிகள் பெருமானார். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகில உலகத்திற்கும் அவர் அருள் கொடை என்று சொல்லப்பட்ட நபிகள் பெருமானார். அவர்களுடைய தாய் தந்தையர் எப்படி அல்லாஹ் நேர்வழி கொடுத்தானா? அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வழியை கொடுத்தானா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், தன்னுடைய இறந்து போன தகப்பனாரை பற்றி இறை தூதரிடத்தில் கேட்கின்றார். ஐன அபி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை இப்பொழுது எங்கே இருக்கின்றார்? இவருக்கு முன்னால் இறந்துவிட்ட தன்னுடைய தகப்பனாரை பற்றி
அவர் சொர்க்கத்தில் இருக்கின்றாரா அல்லது நரகத்தில் இருக்கின்றாரா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார். ஐன அபி யா ரசூலுல்லாஹ், நபிகள் பெருமானார் சொன்னாங்க, இந்த ஏகத்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய தந்தை இறந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபின்னார், உன் தகப்பனார் நரகத்தில் இருக்கின்றார். அவருக்கு ரொம்ப கவலையாக அப்படியே சோகமா போறார். போன மனிதரை நபிகள் பெருமானார் அழைக்கிறாங்க. அழைத்து சொல்றாங்க, இன்ன அபி வ அபாக ஃபின்னார், உன் தந்தையும் என்னுடைய தந்தையும் நரகத்தில் இருக்கின்றார்கள். உலகத்திற்கே அருள் கிடையாக வந்த அண்ணன் பெருமானாருடைய தாய் தந்தையருக்கு கிடைக்காத நேர்வரை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். பெருமைப்படுத்த வேண்டாமா? அல்லாஹ்வை புகழ வேண்டாமா? என்ன செய்திருக்கின்றோம்? இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த கொள்கை அல்லாஹ் நமக்கு வழங்கியதற்காக வேண்டி என்ன செய்திருக்கின்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய வரலாறை தெரியாத மனிதரை இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பான் தெரியுமா? முட்டாள் தான் புறக்கணிப்பான், அறிவில்லாதவன் தான் இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, தன்னுடைய நேசிக்கக்கூடிய நண்பன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட இப்ராஹிமை பெற்றெடுத்த ஆசர், இப்ராஹிமுடைய தகப்பனார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்ராஹிமுடைய தந்தை ஃபி அதுவுல்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரி. அல்லாஹ் அவருக்கு நேர்வழி கொடுக்கல. இப்ராஹிமுடைய தந்தைக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்கல. எப்படிப்பட்ட இறை தூதர்! நபிகள் பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கொடுத்ததை போன்று எனக்காக நீங்கள் தொழுகையிலே பிரார்த்தனை புரியுங்கள். அதனால நீங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கும் நீ எவ்வளவு அருள் செய்கிறாயோ அதே போன்று எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகத்திற்கு செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க சொல்றாங்கன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய அருளுக்கு சொந்தக்காரர், அல்லாஹ்வுடைய அன்புக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் இன்னும் சொல்றாங்க, நாளை மறுமையிலே எல்லா மனிதனும் நிர்வாணமாக நின்று கொண்டிருப்பான். அல்லாஹ்விடத்திலே அந்த விசாரணை தினத்திலே, மறுமை விசாரணை தினத்திலே ஆணும் பெண்ணும் நிர்வாண கோலத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் முதல் ஆடை, முதல் டிரெஸ் யாருக்கு கொடுப்பான் தெரியுமா? நபிகள் பெருமானார் சொல்றாங்க, அவ்வளவு மையுக்ஷா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தன்னுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிமுக்கு அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட இப்ராஹிமுடைய தாய் தந்தையருக்கு அல்லாஹ் கொடுக்காத நேர்வரை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனை அல்லாஹ் புகழச் சொல்கின்றான். வலி துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்றாங்க? பெருநாள் என்று சொன்னால் எத்தனையோ பெருநாளை பார்த்திருப்போம். பலவிதமான சமூக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய பெருநாட்களை பார்த்திருப்போம். மக்களுடைய அந்த நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில அவங்களுடைய பெருநாள் இருப்பதை பார்ப்போம். காற்றை மாசுபடுத்துவார்கள், கூச்சல் குழப்பமிட்டு இரைச்சலை ஏற்படுத்தி மக்களுடைய மனோநிலையை பாதிக்கக்கூடிய பெருநாட்களை பார்த்திருப்போம். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெருநாள் அமைதியான பெருநாள். இவ்வளவு பெரிய பெருநாள் கூட நீ பெருமை எடுத்து விடக்கூடாது, அகம்பாவம் வந்து விடக்கூடாது. அமைதியான முறையிலே அல்லாஹ்வை புகழ வேண்டும். மனதுக்குள் சொல்றான், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நீயே பெரியவன், அல்லாஹ் அக்பர். இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. நல்ல முறையில் நம்ம உணவை சமைச்சு சாப்பிடலாம், நல்ல உடைகளை உடுத்திக் கொள்ளலாம். இதை தவிர பிறருக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய வகையில் நம்முடைய காரியங்கள் அமையக்கூடாது. அண்ணலம் பெருமானார் நபிகள் பெருமானார் சொல்றாங்க, முஸ்லீம் என்றால் யார்? இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு நாம் ஆளக்கூடிய தேசத்திலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இஸ்லாமியர்கள், அமைதிக்கு பெயர் போன இஸ்லாமியர்கள், மனித நேயத்திற்கு சொந்தக்கார இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து எதிரிகள், காவி பயங்கரவாதிகள் இன்றைக்கு தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் கேட்கின்றார்,
முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் சொன்னா யார்? தொப்பி போட்ட முஸ்லிமா? நல்ல வெள்ளிக்கிழமையில கறி சமைச்சு சாப்பிடக்கூடிய முஸ்லிமா? நபிகள் பெருமானார் சொல்றாங்க, எவனுடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் பிறர் பாதுகாக்கப்படுகின்றாரோ அவரே முஸ்லிம். எப்படிப்பட்ட மார்க்கம்! இன்றைக்கு மாட்டின் பெயரால் மனிதர்களை அடித்துக் கொள்ளக்கூடிய காட்டு மிராண்டிகள் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காட்டு மிராண்டிகளும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அமைதிக்கு பெயர் போன ஒரு மார்க்கம், வன்முறையை சொல்லாத ஒரு மார்க்கம், போர்க்களத்தில் கூட மனித நேயத்தை பேணக்கூடிய மார்க்கம், எந்த உலகத்திலும் எந்த சித்தாந்தமும் சொல்லாத ஒரு மார்க்கம். நபிகள் பெருமானார் சொல்றாங்க, போர்க்களம் என்று சொன்னால் எதிரி யாரா இருந்தாலும் கொல்வதற்கு துணிவார்கள். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, போர்க்களத்தில் பெண்களை கொல்லாதீர்கள், வயோதிகர்களை கொல்லாதீர்கள், சின்னஞ்சிறு குழந்தைகளை கொல்லாதீர்கள். எப்படிப்பட்ட மார்க்கம்! இன்னைக்கு பார்க்கிற உலகம் முழுவதும் போர் என்று சொன்னால் அவன் சகிட்டு மேடிக்கு கொள்ளுவான், கேள்வி கிடையாது. போர்க்குற்றத்தில் கேள்வி கிடையாது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களை அடித்து கொள்ளக்கூடிய இந்த நாட்டில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக சட்டத்தால் உருவாக்கப்பட்ட காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிம் அப்பாவி அடித்துக் கொள்ளப்படுகின்றான். சின்னஞ்சிறுவன் 17 வயது 16 வயது குழந்தைகள் அடித்துக் கொள்ளப்படுகின்றார்கள். மீடியாக்கள் மௌனம் காக்கின்றது. ஒரு நடிகையினுடைய நாய் இறந்து போனால் சொல்லக்கூடிய இந்த மீடியாக்கள் ஒரு முஸ்லிம் அடித்துக் கொள்ளப்படுகின்றான், ஒரு செய்தி கூட இல்லை. என்ன நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், மனிதர்களுக்கு நீதியை வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு அநீதிமன்றங்களாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். என்ன காரணம்? நம்ம என்ன செஞ்சிருந்த இந்த நாட்டுக்கு? இந்த நாட்டுக்காக வேண்டி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது முஸ்லிம் சமுதாயத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட தியாகம் செய்த இஸ்லாமியர்களை இன்றைக்கு இந்த நாட்டில் மௌனமாக கருவறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முஸ்லிமையும் பார்க்கிறோம், வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்கிலையும் தன்னுடைய மன குமுறல்களை கொட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள், இந்தியாவிலே சட்டத்தை மதிக்காத ஒரு கூட்டம் என்று சொன்னால் இது காவி RSS கூட்டம். சட்டத்தை மதிக்கிற கூட்டத்துக்கு பாதுகாப்பு தரக்கூடிய காவல்துறை மௌனமா இருக்கிறார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் நாங்கள் பயக்கக்கூடியவர்கள் அல்ல, இஸ்லாமிய வரலாறு தெரியாத கூமுட்டைகள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரமலான் மாசத்திலே ஒரு அறிவிப்பை செய்கிற மோடி, இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் பதவியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அவமான சின்னம் நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய அயோக்கியன் இன்னைக்கு அறிவிக்கிறார். ரமலான் மாசத்துல இஸ்லாமியருடைய அந்த ரமலான் மாதத்துல என்ன சொல்றான்? மாட்டிறைச்சி தடை, சாப்பிடக்கூடாது மாட்டிறைச்சி. என்ன காரணம்? ஓ வீட்டு மாட்டை பிடிச்சி அறுத்து தின்னமா? நாங்கள் வாங்கி காசு கொடுத்து வாங்கி எங்களுடைய உணவை தீர்மானிக்கக்கூடிய உரிமை உனக்கு எவனா கொடுத்தது? இன்னைக்கு அறிவிக்கிறா. ஒட்டுமொத்த நடுநிலை பேசக்கூடியவன், பகுத்தறிவாதின்னு சொல்லக்கூடியவன் எல்லாம் வாய் மூடிட்டு இருக்கிறான். நாங்க பயக்க மாட்டோம், இஸ்லாமிய வரலாறை நீ தெரிந்து கொள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய இந்த மோடிக்கெல்லாம் அப்படா உன்னை போல 1000 மடங்கு வெறி கொண்டவன், அவனை சந்தித்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன ஃபிரௌன லாலின் ஃபில் அர்ள், இந்த உலகத்திலே சர்வ வல்லமை படைத்தவன், நீ ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு செல்ல காசு, எங்களுடைய செருப்பு மாதிரி நீ போடக்கூடிய சட்டத்தை நாங்கள் மதிக்க போவதில்லை. அந்த வரலாறு தெரிந்து கொள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தலான இந்த காலத்தில் அல்லாஹ் மூசா நபி இறை தூதராக இருக்கின்றான். அவன்கிட்ட போய் சொல்றார், மூசா நபி கொடுங்கோலன், சர்வ வல்லமை படைத்தவன்,
ஆணவம் பிடித்தவன், தன்னை கடவுள் என்று சொன்னவன். அதே மாதிரி சொல்றாங்கல்ல, ஹரஹர மோடியம்மா, நீ சொல்லிட்டு போய் தொலை, நீ கடவுள் ஆக்கி என்ன படித்தோல, நாங்க என்னத்துக்கு உனக்கு சொல்லணும் நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி ஃபிரௌன் கடவுள்னு சொன்னாலும் அதே மாதிரி கடவுள் ஆக்கி திரிகிறான் இந்த கோமாளிய. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறா, அந்த ஃபிரௌன் இடத்துல மூசாவை நாம் அனுப்பினோம். மூசா போறார், மூசா போய் சொல்றார், இஸ்ரவேல் சமுதாயத்தை அடிமைப்படுத்துறான். இன்னைக்கு எப்படி கொல்றான்? இதே மாதிரி குழந்தைகளை கொன்று கொண்டிருந்தவன் ஃபிரௌன். அவன் இடத்துல போய் மூசா சொல்றாரு, இனிமேல் பொறுத்துக் கொள்ள மாட்டோம், இஸ்ரவேலர்களை என்னோடு அனுப்பிவிடு, உன்னுடைய கொடுமை இதோடு பொறுத்துக் கொள்ள மாட்டோம். ஃபிரௌன் ஒத்துக்கல. மூசாவை அழிப்பதற்காக, மூசாவுடைய கூட்டத்தை அழிப்பதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்தில் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அற்புதத்தை காட்டுறாங்க. அவனுடைய கைத்தடியை போட்ட உடனே பாம்பா மாறு. பார்த்த உடனே ஃபிரௌன் சொல்றான், இந்த மாதிரி நானும் செய்வேன், என்னுடைய கூட்டத்தில் நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பண்டிகை தினத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுகின்றான். ஃபிரௌனுடைய அக்கிரமக்கார கூட்டம் ஒரு புறம் மூசாவை ஏற்றுக்கொண்ட கூட்டம். ஃபிரௌன் சொல்றான், உன்னுடைய அந்த அத்தாட்சியை காட்டு, உன்னுடைய அந்த அற்புதத்தை காட்டு. மூசா தன்னுடைய அற்புதத்தை காட்டுவதற்கு முன்னால் அந்த எதிரி கூட்டம் சொல்லு, மூசாவே போட்டி வச்சுக்கலாமா, யார் ஜெயிப்போன்னு பார்ப்போம். அப்ப மூசாவை எதிர்கொள்ள வந்த அந்த அக்கிரமக்கார கூட்டம், ஃபிரௌனுடைய அந்த மக்கள் சொல்றாங்க, ஃபிரௌன் கேட்கிறாங்க, நான் இந்த மூசாவை தோற்கடித்தால் எங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும்? ஃபிரௌனுடைய ஆட்கள், ஃபிரௌனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள். அப்பொழுது ஃபிரௌன் சொல்றா, மூசாவை ஒழிச்சிட்டேன்னு சொன்னா உனக்கு நினைத்து பார்க்க முடியாத அவ்வளவு செல்வத்தை தருவேன், அதிகாரத்தை தருவேன்னு சொல்றான். அப்பொழுது போட்டி நடக்கின்றது. மூசாவுடைய பாம்பு கைத்தடி அனைத்தையும் விழுங்குகின்றது. அவங்க போட்ட போலிகளை எல்லாம் முழுங்குது. அப்பொழுது அத்தனை மக்களும், ஃபிரௌனுடைய மக்கள், ஃபிரௌனுடைய அந்த ஆட்சியை நிலைநாட்ட வந்தவர்கள் அப்படி சஜ்தாவில் விழுகிறாங்க. அதுவரை எதிரியாக இருந்தவன், மூசாவை தோற்கடிக்க வந்தவன், இந்த அத்தாட்சியை பார்த்த உடனே அப்படி ஏகத்துவத்தில் விழுகிறான். ஃபவுல்கே ஷஹ்ரத்து சாஜிதீன், அத்தனை பேரும் சஜ்தாவில் விழுந்தார்கள். அப்ப உடனே ஃபிரௌன் சும்மா இருப்பானா? கொந்தளிக்கிறான். நான் கூட்டிட்டு வந்த ஆளு அவருக்கு முன்னால போய் சஜ்தாவில் விழுகிறியே, அவர் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை ஏத்துக்கிறியே, இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவம், இந்த கொள்கை ஒருவனுடைய உள்ளத்துக்குள் நுழைந்து விட்டது என்று சொன்னால் இந்த மோடி அல்ல, ஃபிரௌனாலே ஒண்ணும் பண்ண முடியல. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, ஃபிரௌனிடத்துல அதுவரை ஃபிரௌனுடைய அனுதாபியாக இருந்தவன், ஃபிரௌனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவன் சொல்றா, வல்லதி ஃபதரனா ஃபக்லீமா அன்த கால், எங்களை படைத்த அல்லாஹ்வை விட உன்னை பெரிதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. சும்மா விடுவானா அக்கிரமக்காரன்? அடுத்து சொல்றாங்க, வல்லதி ஃபதரனா ஃபக்லீமா அன்த கால், அவன் தண்டனை கொடுக்க போறான்னு தெரியும், மாறுதல் வாங்க போறா, கடவுளை ஏற்றி கொல்ல போறா, இஸ்லாத்தை ஏற்றவர்களை, மூசாவை நம்பியவர்களை கொல்ல போகின்றான். கொல்லப்படக்கூடிய நேரத்தில் அந்த சமுதாயம் சொல்லுது, இன்னமா தக்லி, உன் தீர்ப்பை சொல்லுடா, உன் தீர்ப்பை எதிர்பார்க்கின்றோம். ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா, உன் தீர்ப்பு எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும், மறுமையில் வா பார்த்துக்குவோம், அங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் உன்னை பழியேற்போம், உனக்கு நாங்கள் அங்கு வச்சுக்கிறோம் வஞ்சகம்னு சொல்லி அந்த கூட்டம் மரணத்தை தழுவியது. அப்பத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டம், அவங்களுக்கு இவ்வளவு அல்லாஹ் மீது ஆற்றல் இருந்துச்சுன்னு சொன்னா, அவ்வளவு உறுதி இருந்துச்சுன்னு சொன்னா, காலம் காலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு உன்னுடைய தீர்ப்பு என்பது, உன்னுடைய கட்டளை என்பது எங்களுடைய செருப்புக்கு சமம், நாங்க மதிக்க மாட்டோம். என்ன தீர்ப்பு நான் சொல், உன்னுடைய என்ன அடக்குமுறைகளை கட்டமைத்து விட்டுக் கொண்டே இரு, நாங்கள் பயக்க மாட்டோம். பயக்கக்கூடிய சமுதாயம் அல்ல. ஆங்கிலேயனுடைய பீரங்கி துப்பாக்கிகளுக்கு முன்னால் சர்வ சாதாரணமாக நின்று அந்த கூட்டத்தை விரட்டிய கூட்டம். உன்ன மாதிரி பயந்தாங்கொள்ளி பாதுகாப்போடு வருவோம், பல ஆயிரக்கணக்கான பாதுகாப்போட்டு சுத்தக்கூடிய நீ எங்களுக்கு பயத்தை சொல்லித்தரையா? நீ போடக்கூடிய சட்டத்தை கண்டு நாங்க பயந்துக்கோமா? யாரும் பயந்ததா இல்ல. இவன் சட்டம் போட்டான் பாருங்க, ரமலான் மாசத்துல மாட்டுக்கறி திங்காதேனா, அதிகமாக பெரும்பாலான இஸ்லாமியர்கள் சாப்பிட மாட்டாங்க,
இஸ்லாமிய பெண்கள் அதிகம் மாட்டுக்கறி விரும்ப மாட்டாங்க. இவன் சட்டம் போடுறதுக்கு பின்னால எல்லா பெண்களும் சொல்றாங்க, நீங்க மாட்டுக்கறி வாங்கிட்டு வாங்க, போய் சகருக்கு நாங்க ஆத்தா செய்வோம், இஃப்தாருக்கு ஆத்தா செய்வோம்னு சொல்லி எங்களுடைய பெண்கள் கூட இந்த பேடி மோடியுடைய சட்டத்தை காலில் போட்டு மிதிச்ச அந்த மாதிரி ஆள் நீ போடக்கூடிய சட்டத்தை மதிப்பு நினைச்சிட்டு இருக்கிறியா? இஸ்லாமிய எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய வரலாறு. நாங்க எவன்கிட்ட போய் பாதுகாப்பு கேட்ப அவசியம் இல்லை. காவல்துறை வைத்துக்கொள், ராணுவத்தை வைத்துக்கொள், உடைய அநீதி நீதிமன்றங்களை வைத்துக்கொள். எங்களுக்கு எங்களுடைய இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அடிப்படையில் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதும், அவனுடைய அருளை கொண்டு உன்னை தோற்கடிப்போம். இந்த பெருநாள் தினத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரார்த்தனை புரியுங்கள். இந்த அக்கிரமக்கார அநீதி இழைக்கக்கூடிய காவி பயங்கரவாத மத்திய மாநில அரசு, இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அடிமை அரசு, மனுஷன் சொன்னா, ஒரு ஆம்பளைன்னு சொன்னா ரோசம் வேணாம், மானம் வேணாம். இந்த மாதிரி மானத்தை இழந்து ரோசத்தை இழந்து ஒரு பெண்ணுக்கு கூட இருக்கிறடா, அந்த மாதிரி போய் பிஜேபி கால நக்கி கொண்டு இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயம் எந்த அடக்குமுறைக்கும் பயக்காது. நீ எதை வேணாலும் கட்ட விட்டு விடு, நீ என்ன வேணாலும் வா, அதை சந்திக்க, உன் வழியிலே சந்திக்க எங்களுக்கு தெரியும். அதே போன்ற எங்கள் மார்க் எங்களுக்கு சொல்லுது. படைத்த இறைவனிடத்தில் நாங்கள் இந்த பெருநாள் தினத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பெறுகின்றோம். ரப்பனா அஃப்ரி அலைனா சப்ரா வ சப்பித் அக்தாமனா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இறைவா, எங்களுக்கு பொறுமையை கொடு, இந்த அக்கிரமக்காரர்களுக்கு மத்தியிலே எங்கள் பாவங்களை உறுதியாக செய், இந்த காஃபிர்களை இறைவா நீ பார்த்துக்கொள். இதுதான் எங்களுடைய செய்தி, இது தெரிந்து கொள்ளுங்கள். அதே போன்ற இந்த பெருநாள் தினத்தில் அதிகமாக நபிகள் பெருமானார் தர்மம் செய்ய சொல்லி இருக்கின்றார்கள். அதிகமான தான தர்மங்களை செய்து நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு இந்த பெருநாள் தினத்திலே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.